பாண்டியன் ஸ்டோர்ஸ். சரவணன் பாண்டியனை ஏமாற்றிவிட்டு அவருடைய முன்னாள் காதலியுடன் கோவிலுக்கு வந்திருக்கிறார். அதே கோவிலில் மீனாவும் தங்கமயிலும் இருக்கின்றனர். அதாவது மீனாவின் தோழி வீட்டில் வேலைக்கு சேர்ந்த தங்கமயில் அங்கு கூடுதலாக சமையல் வேலையும் பார்த்து வருகிறார். அதனால் அவருக்கு சம்பளம் மாதம் 17,000 ரூபாய் தருவதாக கூறப்படுகிறது. இந்த சந்தோஷமான செய்தியை தங்கமயில் மீனாவுக்கு போன் செய்து சொல்லி நேரில் சந்திக்க வேண்டும் என கூறுகிறார். அதற்கு மீனா கோவிலுக்கு வர சொல்கிறார். இந்த நிலையில் இன்றைய எபிசோட்டின் ஆரம்பத்தில் கோமதியிடம் பாண்டியன் தண்ணீர் கேட்கிறார். அதற்கு கோமதி, என் பேரு தண்ணி இல்லை, கோமதி என நக்கலாக பதிலளிக்கிறார். பாண்டியன் தொடர்ந்து தண்ணி என்று கூப்பிட கோமதி டைனிங் டேபிள் அருகே சென்று தண்ணீர் கேனிடம், இந்த வீட்டோட தலைவர் உன்னை கூப்பிடுறாரு போ என்று சொல்லி பாண்டியனை நோஸ்கட் பண்ணுகிறார். இதனால் கடுப்பான பாண்டியன் ரூமுக்கு செல்கிறார். பின்னர் பசி எடுத்து தனியாக வந்து சாப்பிட உட்கார்கிறார். கோமதி பரிமாற வராததால் சாப்பாட்டை தானே எடுத்து வைத்துக் கொள்கிறார். பரிமாறத் தெரியாமல் சாப்பாடு மேலேயும் கீழேயும் சிந்துகிறது. கோமதி இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் ரூமுக்குள் இருக்கிறார். பாண்டியன் ஒரு வழியாக சாப்பிட்டு முடித்து கடைக்கு கிளம்புகிறார். மறுபுறம் கோவிலில் தங்கமயிலும் மீனாவும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தங்கமயில் 17,000 சம்பளம் கிடைக்கப் போவதாக சொல்லி மகிழ்ச்சியாக இருக்கிறார். அதே நேரத்தில் கடையில் இருக்கும் சரவணனுக்கு அஞ்சலியிடம் இருந்து போன் வருகிறது. கோவிலுக்கு வரச் சொல்கிறார் அஞ்சலி. உடனே வருகிறேன் என சொல்லி கடையிலிருந்த பாண்டியனிடம், ஒரு கஸ்டமர் இருக்கு, டெலிவரி பண்ணணும் என்று போயிட்டு வரேன் என்று சொல்லி அஞ்சலியை பார்க்க கிளம்புகிறார். சரவணனும் அஞ்சலியும் ஜோடியாக கோவிலுக்குள் செல்கிறார்கள். அதே கோவிலில் மீனாவும் தங்கமயிலும் இருக்கிறார்கள். அப்போது சரவணனை அஞ்சலியையும் மீனாவையும் பார்த்து விடுகிறார். இவர்களுக்குள் ஏதோ நடக்கிறது என சந்தேகப்படும் மீனா, தங்கமயில் அவர்களை பார்த்துவிடக் கூடாது என்பதால் அவசரமாக அவரை அழைத்து கொண்டு கோவிலை விட்டு வெளியேறுகிறார். தங்கமயில், சரவணன், அஞ்சலி இருவரையும் பார்க்கவில்லை. இப்படியாக எபிசோடு முடிவடைகிறது. அதாவது இன்றைய எபிசோடு முழுவதும் சிறிய சம்பவங்களுக்குள் பெரிய உணர்ச்சிகளை மறைத்து வைத்திருக்கும் ஒரு நுட்பமான கட்டமைப்பாக அமைந்துள்ளது. கதையின் தொடக்கமே சரவணன் செய்த ஏமாற்றத்தால் சுவாரஸ்யமாக மாறுகிறது. அவர் முன்னாள் காதலியுடன் கோவிலுக்கு வருவது என்பது வருங்கால பிரச்சனைகளுக்கு ஒரு முன்னோட்டமாக தெரிகிறது. கோமதி, பாண்டியன் இடையேயான காட்சி எபிசோட்டுக்கு லேசான நகைச்சுவை நிறத்தை சேர்க்கிறது. என் பேரு தண்ணி இல்லை, கோமதி என்று சொல்லும் கோமதியின் நக்கல் வசனம் குடும்பத்துக்குள் இருக்கும் சின்ன சின்ன கனப்புகளை நகைச்சுவையாக வெளிப்படுத்துகிறது. டைனிங் டேபிளில் தண்ணீர் கேனிடம் பேசுவது போன்ற காட்சி பார்வையாளர்களுக்கு சிரிப்பை தருவதோடு கோமதியின் மனநிலையையும் நன்றாக வெளிக்கொணர்கிறது. பாண்டியன் தனியாக சாப்பிடும் காட்சி வெளிப்படையாக சாதாரணமாக தோன்றினாலும் உள்ளுக்குள் இருக்கும் ஈகோ போராட்டத்தை உணர்த்துகிறது. மறுபுறம் தங்கமயிலின் சம்பள உயர்வு செய்தி கதைக்கு ஒரு நேர்மறை தருணமாக அமைகிறது. மாதம் 17,000 ரூபாய் சம்பளம் என்பது அவளுடைய உழைப்புக்கு கிடைத்த அங்கீகாரம். அந்த மகிழ்ச்சியை முதலில் மீனாவுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அவளுடைய எண்ணம் அவர்களுடைய நட்பின் ஆழத்தை காட்டுகிறது. இந்த காட்சி பெண்களின் சுயமரியாதை மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை அழகாக சித்தரிக்கிறது. ஆனால் இந்த மகிழ்ச்சிக்குள் மறைந்து நிற்கும் பதற்றமே எபிசோட்டின் மையம். சரவணன் அஞ்சலியுடன் கோவிலுக்கு வருவது, அது மீனாவின் கண்களில் படுவது, இவை அனைத்தும் எதிர்காலத்தில் வெடிக்கப் போகும் ஒரு உணர்ச்சி குண்டாக தெரிகிறது. குறிப்பாக தங்கமயில் பார்க்காமல் இருப்பதற்காக மீனா அவசரமாக அவளை அழைத்து வெளியேறுவது அவளுடைய மனதில் எழும் சந்தேகத்தையும் பதட்டத்தையும் வெளிப்படுத்துகிறது. இன்றைய எபிசோட்டில் முழுவதும் பெரிய திறப்பும் இல்லாத போதிலும் வரவிருக்கும் பிரச்சனைகளுக்கு வலுவான அடித்தளத்தை அமைக்கிறது. நகைச்சுவை, சந்தோஷம், சந்தேகம், ஏமாற்றம், இந்த 4 உணர்ச்சிகளையும் சமநிலையாக கலந்து வழங்கிய விதம் பாராட்டத்தக்கது. மொத்தத்தில் இது ஒரு அமைதியான புயலுக்கு முன் வீசும் காற்றைப் போல அமைந்த எபிசோடு. அடுத்த பகுதிகளில் இந்த உறவுகள் எந்த திசையில் நகரும் என்பது பார்வையாளர்களின் ஆர்வத்தை தூண்டும் வகையில் இருக்கிறது. அதாவது வெளிப்படையாக சாதாரணமாக தோன்றினாலும் உள்ளுக்குள் குதிக்கும் உணர்ச்சிகளை மெதுவாக கட்டி எழுப்பும் விதத்தில் அமைந்துள்ளன. கதை அமைப்பு மிகவும் நுணுக்கமானது. எந்த ஒரு பெரிய சண்டையோ அல்லது அதிரடி திருப்பமோ இல்லாமல் வரவிருக்கும் பெரும் புயலுக்கான முன்னோட்டத்தை இந்த எபிசோடு அமைதியாக உருவாக்குகிறது.
சரவணன் பாண்டியனை ஏமாற்றி அஞ்சலியை பார்க்கச் செல்கிறார் என்பது கதையின் மைய மோதலாக மாறுகிறது. கஸ்டமர் டெலிவரி என்று பொய் சொல்லி கிளம்பும் அந்த ஒரு காட்சி அவரின் மனநிலையை வெளிப்படுத்துகிறது. அவர் எடுக்கும் இந்த ஒரு தவறான முடிவு பின்னாளில் குடும்ப உறவுகளை சிதைக்கக்கூடியது என்பதற்கான சுட்டிக்காட்டாக இருக்கிறது. அஞ்சலியுடன் கோவிலுக்கு ஜோடியாக நடந்து செல்வது அது ஒரு சாதாரண சந்திப்பு அல்ல. கோவில் என்பது புனிதமான இடம். அந்த புனிதத்துக்குள் மறைமுக உறவு நுழைவது கதையில் ஒரு நெறி கேள்வியையும் எழுப்புகிறது. மீனா சரவணனை அஞ்சலியுடன் காணும் அந்த நொடியில் கதையின் உணர்ச்சி பரிமாணம் மாறுகிறது. அவள் உடனடியாக தங்கமயிலை அங்கிருந்து அழைத்து வருவது அவளுடைய மன அழுத்தத்தை வெளிப்படுத்துகிறது. அந்த நொடியில் மீனா என்ன நினைத்தாள்? அவள் கண்களில் தோன்றிய அதிர்ச்சி, சந்தேகம், கவலை இவை அனைத்தும் வார்த்தைகளால் சொல்லப்படவில்லை. ஆனால் அவளுடைய செயல்கள் அதை வெளிப்படுத்துகின்றன. இதுதான் இந்த எபிசோட்டின் பலம். தங்கமயிலின் சம்பள உயர்வு செய்தி இந்த ஒரு எபிசோட்டில் ஒரு ஒளி கீற்றாக தெரிகிறது. மாதம் 17,000 சம்பளம் என்பது ஒரு சாதாரண எண்ணிக்கை அல்ல. அது அவளுடைய உழைப்பின் அங்கீகாரம். அவள் அந்த மகிழ்ச்சியை மீனாவிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புவது அவர்களுடைய உறவின் நெருக்கத்தை வெளிப்படுத்துகிறது. பெண்கள் பொருளாதார சுயநிலைவு எப்படி அவர்களின் தன்னம்பிக்கையை உயர்த்துகிறது என்பதையும் இந்த காட்சி மெதுவாக உணர்த்துகிறது. கோமதி என் பேரு தன்னை இல்லை என்று சொல்லும் காட்சி பார்வையாளர்களுக்கு சிரிப்பை தருகிறது. ஆனால் அதன் பின்னால் ஒரு சின்ன ஈகோ மோதல் இருக்கிறது. பாண்டியன் தனியாக சாப்பிடும் காட்சி மிகவும் சின்னதாக தோன்றினாலும் அது குடும்ப உறவுகளில் ஏற்படும் தூரத்தை சின்ன சின்ன செயல்களால் எப்படி காட்டலாம் என்பதை உணர்த்துகிறது. கோமதி அறைக்குள் அமைதியாக இருப்பதும் பாண்டியன் சாப்பாடு சிந்தியும் சாப்பிடுவதும் இவை எல்லாம் ஒரு மௌன போராட்டம் போல தெரிகிறது. எபிசோட்டின் மொத்த தாக்கம் அதிகமாக உள்ளது. இந்த எபிசோடு அமைதியான பதற்றம் என்ற வார்த்தைக்கு சரியான எடுத்துக்காட்டு. வெளியில் எல்லாம் இயல்பாக நடக்கிறது போல தெரிந்தாலும் உள்ளுக்குள் பல உறவுகள் முறியும் முன் நிலையில் இருக்கின்றன. ஒரு பக்கம் தங்கமயில் மகிழ்ச்சி, தங்கமயிலின் சம்பளம். ஒரு பக்கம் நகைச்சுவை, கோமதி, பாண்டியன். ஒரு பக்கம் பொய், சரவணன். ஒரு பக்கம் சந்தேகம், மீனா. இந்த 4 உணர்ச்சிகளும் ஒன்றாக கலந்திருக்கின்றன. இனிவரும் எதிர்பார்ப்பு மீனா இந்த விஷயத்தை யாரிடம் பகிர்வாள்? தங்கமயில் உண்மையை அறிந்தால் என்ன ஆகும்? சரவணனின் இந்த பொய் எவ்வளவு நாள் மறைந்திருக்கும்? இந்த கேள்விகள் பார்வையாளர்களின் மனதில் பதிந்து அடுத்த எபிசோட்டுக்கு எதிர்பார்ப்பை அதிகரிக்கின்றன. மொத்தத்தில் இது சின்ன சின்ன காட்சிகளுக்குள் பெரிய உணர்ச்சிகளை மறைத்து வைத்திருக்கும் மெதுவாக வெடிக்கத் தயாராகும் ஒரு கதை போல் அமைந்த எபிசோடு.